நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு நல்லாவே இருக்குது. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு ஏட்டி இசைக்கு உன்னை விட்டுட்டு என்னால் வேறு பொண்ணு கழுத்தில் தாலி கட்ட முடியாதுடி, நீ தாண்டி என் உலகம், இனிமேல் நீ எங்கே இருக்கு அங்கே தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்ல, இல்லை கிருப்பையில் பொண்ணு அங்கே மெனமடையில் உட்காந்துட்டு இருக்கா, நீ என்ன இங்கே இந்த நசிக்கிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, எப்பா போப்பா நீ தான்ப்பா என் வாழ்க்கைக்கு எடுக்கிறதேவும் அப்படின்னது. இப்போ இந்த பொண்ணுக்கு என்னடா பதில் சொல்கிற நீ அப்படின்னு கேட்க, எனக்கு இசைக்கு தான் வேணும்னா நீயே தாலி கட்டி குடும்பம் நடத்திக்கோ, வாடி இசைக்கு போகலாம் இங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுத்து அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. சண்முகத்தை பார்த்து சிரிக்கிறாங்க. அப்புறம் என்ன மாமனாரே வந்த வேலை முடிஞ்சிருச்சு, இனி சிறப்பான சம்பவம் தான், நாங்கள் கிளம்புறோம். ஏன்னா மாப்பிள்ளையும் பொண்ணையும் வந்துட்டு ஆரத்தை எடுத்து வீட்டுக்குள்ளே உப்புணும்ல, நான் எங்களுக்கு டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்ல, அந்த திக்க வந்துட்டு யோ சமுத்திரப்பண்டி உன் பேச்சு கேட்டு தானே எவ்வளோ ஏற்பாடு பண்ணோம், இப்போ என் பொண்ணு பாரு மணமேடை வரைக்கும் வந்து நின்று எப்படி அசிங்கப்பட்டு இருக்கா பாரு, என் பொண்ணுக்கு இப்போ என்ன பதில் சொல்ல போறீங்க அப்படின்னு சொல்ல, அப்பா அவன் கிடக்கான்ப்பா கல்யாணம் பண்ணலாட்டி போகிறான், இப்போ என் ஃப்ரெண்டு வந்துட்டு என் தங்கச்சி கழுத்தில் தாலி கட்டுவான்ப்பா, நான் சொன்னேன் என்ன வேணால் செய்வான்ப்பா அப்படின்னு சொல்ல, அவங்க என்னடா சொல்கிறது, நான் சொல்கிறேன் போய் தாலி கட்ட சொல்லு அப்படின்னு சொன்னதுமே பொண்ணோட அண்ணனோட ஃப்ரெண்டு இருப்பாங்களா, அவங்களுக்கு குடுகுடு ஓடி வந்து பொண்ணு பக்கத்தில் உட்காந்துக்கிறாங்க. ரெண்டு பேருமே சண்முகத்தை பார்த்து கையை வச்சு தம்ஸ்அப் பண்ணுறாங்க. அதை பார்த்தது சமுத்திரபாண்டிக்கு ஷாக் ஆகிடுது. என்ன சிவபாலன் என்கிட்ட பொண்ணை காமிச்சாலா, அப்பயே நான் பொண்ணை பார்த்து பேசிட்டேன், அவளுக்கும் வந்துட்டு உன் பையனை கட்டிக்கிறதுல விருப்பமே கிடையாது, ஏன்னா பக்கத்தில் உட்காந்துருக்கானே மாப்பிள்ளை அவளை தான் லவ் பண்ணிட்டு இருந்தா, பிறகு என்ன நான் தான் இந்த கல்யாணம் நடக்காது, நீ தைரியமாக மணமேடையில் வந்து உட்காருன்னு சொல்லி இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்த, இதெல்லாம் என்னோட பிளான் தான், நீ அதில் ஏதோ சும்மா வந்துட்டு ஆக்ட் பண்ணியிருக்க அவ்வளோதான், ஒரே கல்லில் ரெண்டு மாங்காய் கேள்விப்பட்டிருக்கேன், நீ இந்த எல்லா செலவும் உன்னோடது, ஆனால் கல்யாணம் அவங்களோடது எப்படி அப்படின்னு சொல்ல, சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை வந்துட்டு பொண்ணு கழுத்தில் தாலி கட்ட இவங்க எல்லாரும் சந்தோஷமாக அங்கே வந்து கிளம்புறாங்க. என்னலே இப்படி பண்ணிட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியம்மா வேற சமுத்திர பண்டிகை ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. எங்கிட்ட வீட்டில் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் ஆரத்தி எடுத்து தான் வீட்டுக்குள்ளே கூட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போய் கனியும் வீராவும் ஆரத்தி எடுக்கிறதுக்காக போகிறாங்க. அப்போ வீடை பார்த்தா புது வீடு மாதிரி இருக்குது, அதாவது பழைய வீட்டிலேருந்து இப்போ வேறு வீடுக்கு வந்துட்டாங்க. அப்போ வந்துட்டு முத்துப்பாண்டி சொல்கிறாங்க, என்ன இதெல்லாம் புதுசாக இருக்குது, எங்கள் ரெண்டு பேத்துக்கு நினைப்பையாக கல்யாணம் இருக்குது அப்படின்னு சொல்லி, என்னடா இப்படிலாம் சொல்லிட்டேன், அங்கே எத்தனை பேர் கல்யாண மண்டபத்தில் இருந்தாங்க, எல்லாரும் கண்ணுமே உங்கள் மேலே தான் இருக்குது, கண்ணு வச்சிருப்பாங்கடா கண்டிஸ்டி பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பரணி சொல்கிறாங்க. வேமா வீராவும் கனியும் தான் வந்து ஆரத்தி எடுக்கிறாங்க. மாமா காசு போடுங்க அப்படின்னு சொல்லி, ஐயோ என் பையில் காசு இல்லையே, சுத்தமாக காசு எடுத்துகிட்டு வரலட்டி அப்படின்னு சொல்ல, என்னமாம்மா இது காசு எடுத்துகிட்டு வராமல் எப்படி ஆரத்தி எடுத்தால் காசு போடணும்னு தெரியாதா, கலர் குடிக்கிறதுக்கெல்லாம் கடன் வாங்குறீங்கள, இதுக்கு கடன் வாங்கி போடுங்க அப்படின்னு சொல்ல, ஐயா இவளுக்கு வேற அப்படின்னு சொல்லிட்டு வைகுண்ட சொல்கிறாரு. இங்கிட்ட வந்துட்டு பரணி சொல்கிறாங்க, இந்த காசை கடனாக வச்சுக்கிட்டு கொடு, இல்லைன்னா இவளுக்கு உன்னை விடவே மாட்டாளுகப்பா அப்படின்னு சொல்ல, பரணிக்கிட்ட இருந்து கொஞ்சோண்டு காசு கடன் வாங்கி கொடுக்குறாங்க. அடுத்து வந்துட்டு சரி வலது காலை எடுத்து வச்சு வீட்டுக்குள்ளே போவோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிற நேரத்தில் முத்துப்பாண்டி வந்துட்டு நிற்கிறாங்க. என்னங்க நிற்கிறீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இசைக்கு கூப்பிட, அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சத்தியம் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல, சத்தியமா அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்டது எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. எதுக்குங்க ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம் இனி ஃபியூச்சரில் இந்த வீட்டில் எனக்கு அவமரியாதை ஏற்பட்டுச்சுன்னா, என்னோட மான மரியாதை போகிற மாதிரி ஏதாவது ஒரு காரியம் நடந்துச்சுன்னா, நீ ஏன் கூட இந்த வீட்டை விட்டு வந்துடணும்னு சொல்லி எனக்கு சத்தியம் பண்ணி கொடு அப்படின்னு கேட்க, அதை பார்த்தது வீட்டில் எல்லாரும் அதிர்ச்சியாக உறைஞ்சு போய் நின்றுட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் இவருக்கு ஒன்றுமே ஆகாது, தைரியமாக உள்ள வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் சொல்கிறாங்க. நான் உங்கள் யாருக்கிட்டையுமே பேசலை, இந்த இடத்துல நான் வந்து நிற்கிறது காரணம் இவளுக்காண்டி தான், என் பொஞ்சாதிக்காண்டி தான் நான் இங்கே வந்து நின்றுட்டு இருக்கேன், இவளை விட்டு என்னால் பிரிஞ்சு வாழ முடியாது, இவளுக்காண்டி தான் என் குடும்பத்தை விட்டுட்டு நான் இங்கே வந்து நின்றுட்டு இருக்கேன், உங்ககிட்ட தான் நான் சத்தியம் கேட்கேன், உன் அண்ணன்கிட்ட நான் கேட்கல, நீ தான் எனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கணும், உனக்காண்டி தானே நான் எல்லாத்தையும் விட்டு வந்தேன், சத்தியம் பண்ணு அப்படின்னு சொல்ல இசைக்கு வந்துட்டு அவங்க அண்ணனை பார்க்குறாங்க. சரி சத்தியம் பண்ணு அப்படின்னது இசைக்கு வந்துட்டு சத்தியம் பண்ணி கொடுக்குறாங்க. நீ உன் அண்ணன் கண்காமிச்சதுக்காக சத்தியம் பண்ணியோ என்னன்னு எனக்கு தெரியாது, ஆனால் சத்தியத்தை காப்பாற்றுவேன்னு சொல்லிட்டு நான் நம்புறேன், நாளை பின்ன ஏதாவது எனக்கு ஒரு பிரச்சனைனா நீ இந்த வீட்டை விட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து எல்லாரும் வீட்டுக்குள்ள ஒண்ணா சந்தோஷமா போறாங்க. அடுத்த சைடு சமுத்திரபாண்டியை தான் காமிச்சிட்டு இருக்காங்க. அப்படியே உடஞ்சி போய் உட்காந்துட்டு இருக்க. எங்கிட்ட பாண்டியம்மா சொல்றாங்க, கிறுக்கு பையன் கூடயே நல்ல மாதிரி அலைஞ்சா எப்படி வந்துட்டு ஏமாத்திட்டான் பாரு, நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாடா அப்படின்னு சொல்ல, நம்பிக்கை துரோகமா, அதெல்லாம் உங்ககிட்ட தான் கத்துக்கணும், நீங்க தானே வந்துட்டு நம்பிக்கை துரோகம் பண்றதுல ஆளு, கட்டின பொண்டாட்டியாவே இந்த காலத்துல கொடுமைப்படுத்துறதுக்கு பயப்படுவாங்க, நீங்க மருமகன் கூட பார்க்காம அவளை என்னலாம் பண்ணீங்க, அவ என்ன வெறுவிட்டாளா, என் வந்துட்டு அண்ணனோட பொண்ணு பார்த்தல, என் பையனை அமைதியா இருந்து எப்படி சாதிச்சு கூட்டு போயிட்டானு, இனிமேல உங்க ஆட்ட செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு சமுத்திரபாண்டியை வெறுப்பேத்துறாங்க. ஏய் என்னடி இது, சொந்த புருஷன் இப்படி உடஞ்சி போய் உட்காந்துட்டு இருக்கான், அவனை வந்துட்டு என்ன எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்துக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்ல, ஆமா பெரிய நல்லவுக, இவரோட அசிங்கமான குணத்துக்கு தான் இப்படி அசிங்கப்பட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்ல, எப்பா நீ வந்துட்டு எத்தனை பட்டாலும் திருந்தவே மாட்டப்பா, ஏம்மா இவங்ககிட்ட எல்லாம் என்னம்மா பேச்சு, இதுங்கெல்லாம் மூளை வந்துட்டு கடன் கொடுத்துருச்சுங்க, மூளை இல்லை, மூளை இல்லாத விட்ட பேசி ஒரு பிரயோஜனமும் கிடையாது, அண்ணன் அங்கேயாவது போய் சந்தோஷமா இருக்கட்டும், இந்த கிறுக்கு கூத்தாடிகளுக்கு மத்தியில் உட்காந்துக்கிட்டு
அவன் தான் கஷ்டப்பட்டு கிடப்பான் அப்படின்னு சொல்ல பெரிய என்னமா பேச வந்துட்டு நசிக்கு ஒரு ஆளுன்னு அப்படின்னு சொல்ல அவங்களும் வந்துட்டு வாமா போலாம் இதுங்க ஒரு ஆள் இங்கே நின்று பேசுகிறப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இங்கிட்டு வந்துட்டு எல்லை சவுந்தரம் பண்ணி விடக்கூடாதுடா, என்னடா அப்படி ஒடிஞ்சு போய் உட்காந்துட்ட, ஏதாவது ஒன்று பண்ணுடா அப்படின்னு சொல்ல ஆமாங்கய்யா நீங்கள் ஏதாவது ஒரு பிளான் தோத்துருச்சுன்னா அடுத்த பிளான் ஃப்ரெஷ்ஷாக போடுவீங்களா, அது மாதிரி போடுங்க அப்படின்னு சொல்ல இனி விடவே கூடாது. யார் அடித்தா அந்த வெறுமையை வந்துட்டு துடிச்சு போவானோ, என்னை விட்டு போன பையன் என்கிட்ட திரும்பி வருவானோ அதை பண்ணணும், அந்த நசுக்கியே கொல்ல போகிறேன், நல்ல சூப்பரான ஆளை ஏற்பாடு பண்ணணும், போன தடவை மாதிரி சொதப்பிடாது அப்படின்னு சொல்ல இங்கே பாரு நீ யாரை நம்பி இறங்காத, நீயே பெரிய கைகாரன்டா வித்தக்காரன், நீயே வந்துட்டு அந்த நசுக்கியை துடிக்க கொள்ளு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியம்மா வந்துட்டு சவுந்தர பாண்டி ஏற்றி விட நானே பண்ணுறேக்கா அப்படின்றாங்க. அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ முடியும்.